வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நீங்க கேட்க போற கதைகள் எல்லாமே உங்க வாழ்க்கையை வேற கட்டத்துக்கே கூட்டிட்டு போகும். அதனால இந்த கதைகளை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். Welcome to Curious Seconds channel. சின்ன வயசுலயே அம்மா அப்பாவை இழந்த ஒரு இளம்பெண் வாழ்ந்து வர்றா. அவ ஒரு தனியார் வங்கியில வேலை பார்த்துட்டு வர்றா. தன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாவது முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொறுப்பான பெண். என்னதான் கடுமையாக உழைச்சாலும் போதுமான ஊதியம் இந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுறது இல்ல. அவ சம்பாதிக்கக்கூடிய பணம் அவ ஒரு ஆள் செலவுக்கே சரியா போயிடுது. அவளுக்கு இப்போ வயசு 30 ஆகிட்டு. இன்னும் அவ யாரையும் திருமணம் பண்ணல. இந்த பொண்ணுக்கு நீண்ட நாளா திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கு. அதை பத்தி பெருசா யோசிக்கலனாலும் அவள் சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாரும், என்னம்மா 30 வயசு ஆகுது இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்க, இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தேன்னா 60ஆம் கல்யாணம் கூட நடக்காது அப்படின்றது அந்த பெண்ணோட மனசு புண்படும்படி கிண்டல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த இளம்பெண் கடுமையான மன உளைச்சலுக்கு தள்ளப்படுறா. இத பத்தி தன்னுடைய நெருங்கிய தோழி கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறா. இத கேட்டதும் அந்த பெண்ணுடைய தோழி சொல்றா, இங்க இருந்து 3 கிராமங்கள் தள்ளி வயதான துறவி ஒருத்தர் இருக்காராம். அவரை பார்க்கறதுக்கு தினமும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்த வண்ணம் இருக்குமாம். எந்த ஒரு பிரச்சனைகளோட அவர்கிட்ட போனாலும் அதற்கு ஏற்ற தீர்வு சொல்லி அனுப்புவாராம். நீயும் அவர் ஒரு முறை போய் பாரு. எனக்கு என்னவோ நீ அவர் போய் பார்த்ததுக்கு அப்புறம் உன் வாழ்க்கை தலைகீழா மாறலாம்னு தோணுது அப்படின்னு அந்த தோழி சொன்னதை கேட்டதும் இந்த இளம் பெண்ணுக்கு எப்படியாவது அந்த துறவிய போய் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த பெண்ணுக்கு வருது. உடனே அந்த இளம் பெண்ணும் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தனியார் வங்கிக்கு போய் எனக்கு 3 நாட்கள் விடுமுறை வேணும்னு கேட்குறா. ஆனா அவளுடைய மேனேஜர் என்னது, 3 நாள் லீவு எல்லாம் கொடுக்க முடியாது. நீ 3 நாளா வங்கி பக்கம் வரலன்னா உன்னோட வேலையெல்லாம் யாரு பாக்குறது அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அந்த இளம்பெண் விடல. அந்த துறவிய போய் பார்த்தா தன்னுடைய பிரச்சனைகள் எப்படியாவது தீரும் அப்படிங்கிற எண்ணம் அவ மனசுல ஆணித்தனமா இருந்ததால அந்த மேனேஜர் கையில ஆள்ல விழுந்து எப்படியோ 3 நாள் லீவும் வாங்கிடுறா. 3 கிராமங்களை தள்ளி போகணும்னா கண்டிப்பா 3 நாட்களாவது ஆகும். அதனால அந்த பெண் 3 நாட்களுக்கு தேவையான உணவுகளையும் தயார் செஞ்சு எடுத்துக்கிறா. ஒரு வழியா அந்த துறவிய பார்க்க போற சந்தோஷத்துல தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போது அப்படிங்கிற மனநிறைவோடவும் அவளுடைய வீட்டில இருந்து கிளம்புறா அந்த பெண். நடைப்பயணமா ஆரம்பிச்ச அவளுடைய பயணத்துல முதல் கிராமத்தையும் அடைஞ்சிடுறா. அப்படியே மதிய நேரம் வந்துருது. அடிக்கிற வெயிலுக்கு நாக்கு வறட்சி அடைகிற அளவுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. அந்த இளம்பெண் தன்கிட்ட இருந்த தண்ணி பாட்டில எடுத்து பாக்குறா. அதுல தண்ணி எல்லாம் காலியா இருக்கு. ஐயோ, இதுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே, எனக்கோ தண்ணி தாகத்துல நாக்கே வறண்டு போயிடுச்சு, தண்ணி குடிக்காம என்னோட பயணத்தை தொடரவும் முடியாது அப்படின்னு யோசிச்சபடியே நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த கிராமத்து மக்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அடையாளம் தெரியாத புது நபர் ஒருத்தர் அந்த கிராமத்துக்குள்ள வந்தா. அவங்க யாரு என்னங்கிறது தெரியாம எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு. இந்த இளம்பெண்ணோ அது தெரியாம அங்க இருக்கக்கூடிய வீட்டுல எல்லாம் தண்ணி தாகம் எடுக்குதுன்னு தண்ணி கேட்கிற. ஆனா ஊர் கட்டுப்பாட்டை மீறக்கூடாதுங்கிற காரணத்தால யாருமே அவளுக்கு தண்ணி கொடுக்க முன் வரல. இந்த இளம்பெண் தண்ணிக்காக தவிக்கிறத பார்த்ததும் அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு வயதான பாட்டி அந்த இளம்பெண்ணுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்ததும் சுத்தி இருந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த பாட்டியை பார்த்து, முன்பின் தெரியாத ஒரு நபருக்கு உதவிகள் செய்யக்கூடாதுங்கிறது நம்ம ஊரோட கட்டுப்பாடு, அதையும் மீறி இந்த பெண்ணுக்கு எப்படி தண்ணீர் கொடுத்தீங்கன்னு எல்லாரும் அந்த பாட்டுக்கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த அந்த இளம்பெண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த வயசான பாட்டியோ ஊர் மக்கள் எல்லாரையும் பார்த்து தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதுங்கிறது மனிதாபிமானம். ஊர் கட்டுப்பாட்டை பத்தி யோசிச்ச நீங்க மனிதாபிமானத்தை பத்தி யோசிக்கவே இல்லை, அதனாலதான் தவிச்ச வாய்க்கு நான் தண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த இளம்பெண் அந்த பாட்டியை பார்த்து, பாட்டி ஊர் கட்டுப்பாடையும் மீறி தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தவங்களுக்கு வார்த்தைகளால் நன்றி சொன்னா பத்தவே பத்தாது. நான் பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு துறவிய பார்க்கறதுக்காக போறேன், உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லுங்க, அந்த துறவிகிட்ட கேட்டு அதுக்கான தீர்வையும் சொல்றேன் அப்படிங்கிட்டு சொன்னதும் அந்த பாட்டிமா சொல்றாங்க, எனக்குன்னு எந்த குறையும் இல்லை, என்னோட ஒரே குறையெல்லாம் கண்ணு தெரியாத என்னோட பேரனை பத்தி தான். என்னோட காலத்துக்கு பிறகு அவனை யாரு பார்த்துப்பா,
அதனாலதான் நான் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா அவனுக்கு கண்ணு தெரியாத காரணத்தால யாருமே பெண் தரல. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள என் பேரனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னா போதும், நானும் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னதை கேட்டதும் அந்த இளம்பெண்ணுக்கு ரொம்பவே சங்கடமா போயிடுச்சு. கவலைப்படாதீங்க பாட்டி, உங்க குறைகளை துறவிகிட்ட சொல்லி கண்டிப்பா அதற்கான தீர்வோட உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு அந்த பாட்டிக்கு ஆறுதல் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து புறப்படுறா அந்த இளம்பெண். கிட்டத்தட்ட மாலை பொழுது. இந்த நேரத்துக்கு அப்புறம் தன்னோட பயணத்தை தொடங்குனா கண்டிப்பா வழியில எங்கேயாவது மாட்டிப்போம் அப்படின்னு நினைச்சு ஒரு மரத்துக்கு கீழே ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு அந்த மரத்துக்கு கீழே போய் உட்கார்றா அந்த இளம்பெண். பசி வேற வச்ச கிள்ளுது, நம்ம கொண்டு வந்த உணவு எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய உணவு பொட்டலத்தை பிரிக்க ஆரம்பிக்கும் போதே வயதான பெரியவர் ஒருத்தர், அம்மா 3 நாளா சாப்பிடல, ரொம்ப பசியா இருக்கு, ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்றது கேட்கிறாரு. அதை கேட்டதும் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. உடனே தன்கிட்ட இருந்த உணவை எடுத்து அந்த அந்த வயசானவருக்கு கொடுக்குறா. இதை எல்லாத்தையும் நடுத்தர வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் தன் வீட்டுல இருந்தபடியே கதவு வழியாக பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு இடியும் மின்னலுமா இருக்கு. இந்த பொண்ணுக்கும் எங்க போய் ஒதுங்குறதுன்னு தெரியல. திடீர்னு அந்த நடுத்தர வயசு மிக்க பெண் அந்த இளம்பெண் கிட்ட வந்து, இங்க பாருமா, இவ்வளவு இடியும் மின்னல்ல மரத்துக்கு கீழே உட்காந்து இருக்கிறது, ரொம்பவே ஆபத்தான விஷயம், நீ வேணும்னா என் வீட்டுல வந்து தங்கிக்க அப்படிங்கறத சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த இளம்பெண்ணும் இந்த ஒரு நாள் இரவு மட்டும் இவங்க வீட்டுல தங்கிட்டு விடிய காலையில எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சபடியே அந்த நடுத்தர வயது பெண்மணியோட வீட்டுக்கு போறா. அந்த பொண்ணுக்கு தங்கறதுக்கு இடம் மட்டும் கொடுத்தது இல்லாம சாப்பிடுறதுக்கு உணவையும் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ரொம்ப தயக்கத்தோட அந்த உணவை வாங்கி சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிக்கிற அந்த இளம்பெண்ணை பார்த்து இந்த பெண்மணி, இங்க பாருமா, நீ சாப்பிட வச்சிருந்த சாப்பாட்டை வயசானவர் வந்து பசிக்குது அப்படின்னு கேட்டதும் எடுத்து கொடுத்துட்ட, நீ எப்படியும் சாப்பிட்டு இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உனக்கு உணவு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த தட்டை அந்த இளம்பெண் கையில கொடுக்கறாங்க. அந்த இளம்பெண்ணும் வந்து அந்த உணவை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறா. திடீர்னு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அறையிலிருந்து இருமல் சத்தம் மாதிரி கேக்குது. உடனே அந்த இளம்பெண்ணனும் வந்து என்ன சத்தம் அது அப்படின்னு வந்து அந்த பெண்மணியை பார்த்து கேட்கிறா. உடனே இந்த பெண்மணியும் அழுதபடியே தன்னுடைய சோகமான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உள்ள படுத்துட்டு இருக்கிறது என்னுடைய கணவன் தான், எங்களுக்கு பேர் சொல்றதுக்குன்னு ஒரு பிள்ளைகளும் கிடையாது, சொத்து ஏகப்பட்டது இருக்கு, அவ்வளவு பணம் காசு இருந்து என்ன பண்றது, என் கணவருக்கு தீர்க்க முடியாத வியாதி ஒன்று வந்திருக்கு, பெரிய பெரிய மருத்துவமனைக்கும் கூட்டிட்டு போய் காமிச்சாச்சு, ஆனா அங்க இருந்த மருத்துவர்கள் எல்லாரும் கைவிரிச்சிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்மணியோட இந்த கதையை கேட்டதும் அந்த இளம்பெண்ணுக்கு ரொம்பவே சங்கடமா போயிடுச்சு. அம்மா, நீங்க அழாதீங்க, நான் பக்கத்து கிராமத்துல இருக்கக்கூடிய துறவி ஒருத்தரை பார்க்க போறேன், கண்டிப்பா அந்த துறவி கிட்ட உங்க கணவருடைய நிலைமைய பத்தி சொல்லி மருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், கண்டிப்பா உங்க வீட்டுக்காரு குணமாயிடுவாரு, நீங்க வருத்தப்படாம இருங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு தூங்கறதுக்கு போற அந்த இளம்பெண் மறுநாள் விடிய காலையில எந்திரிச்சு தன்னுடைய பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறா. ஒரு வழியா 3 கிராமங்களையும் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆறு ஒண்ணு வருது. அந்த ஆத்த கடந்து போனாதான் துறவி இருக்கக்கூடிய இடத்துக்கு போக முடியும். ஆனா அந்த ஆத்த கடந்து போகிறதுக்கு படகு எதுவும் இல்லை. அந்த ஆத்தங்கர ஓரமா ஒரு சின்ன குடிசை வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா இந்த ஆத்த கடந்து போறதுக்கு என்ன வழிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு போற அந்த இளம்பெண் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரு வயசான முதியவர் ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரு. அவர் பக்கத்துல போய், ஐயா, நான் 3 கிராமங்கள் தாண்டி வரேன், இந்த ஆத்த தாண்டி போனா துறவி ஒருத்தர் இருக்காராமே, அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், ஆனா இந்த ஆத்தை எப்படி கடந்து போகிறதுன்னு தெரியல, இந்த ஆத்த கடந்து போறதுக்கு படகு ஏதாவது கிடைக்குமான்னு தயங்கினபடியே கேட்கிறா. இந்த பெண்ணுடைய தன்மையான பேச்சால அந்த முதியவருக்கு இந்த இளம்பெண்ணுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. இதையடுத்து தன்கிட்ட இருந்த சில மரப்பலகைகளை வச்சு சின்ன படகு ஒண்ணு செய்யறாரு. அதை பார்த்ததும் அந்த இளம்பெண்ணுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயா, எனக்காக ஒரு படகையே செஞ்சு கொடுத்திருக்கீங்க, இதுக்கு நன்றி கடனா உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லுங்க, நான் அந்த துறவிகிட்ட கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றா அந்த இளம்பெண்.
அத கேட்டதும் அந்த முதியவர் சிரிச்சபடியே சொல்றாரு, இந்த வயசான காலத்துல எனக்கு என்ன ஆசை இருக்க போகுது? என்ன பாத்துக்க யாரும் இல்ல. உழைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற வைராக்கியம் இருக்கு. ஆனா என்னுடைய உடல் ஒத்துழைக்கல. இந்த வயித்துக்கு 3 வேளையும் சோறு கிடைச்சா போதும்னு இருக்கு. அப்படின்னு வந்து அந்த முதியவர் சொன்னத கேட்டதும் இந்த இளம்பெண்ணுக்கு கண்கள் எல்லாம் கலங்கிடுச்சு. ஒரு வழியா ஆத்த கடந்து அந்த பக்கமும் வந்துட்டா அந்த இளம்பெண். துறவி இருக்கக்கூடிய இடத்த தேடி நடக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் தூரத்திலேயே துறவி தங்கியிருக்கக்கூடிய குடிசையையும் வந்து சேர்ந்துடுறா. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது, ஏகப்பட்ட மக்கள் தன்னுடைய குறைகளோட துறவிய பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. துறவியோட சீடர் ஒருவர் அங்க உட்கார்ந்திருந்த மக்கள் கூட்டத்துக்கிட்ட வந்து, உங்களுக்கு எத்தனை குறைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் துறவியிடம் 3 கேள்விகளுக்கு மேல் கண்டிப்பாக கேட்கவே கூடாது. இந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுபவர்கள் மட்டும் துறவியை பார்க்க அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. இத கேட்டதும் அந்த இளம்பெண்ணுக்கு 2 நிமிஷம் தலையே சுத்திடுச்சு. நான் இன்னைக்கு இந்த துறவிய பார்க்கறதுக்கு உதவியா இருந்தது அந்த 3 பேரும் தான். அந்த 3 பேரும் வந்து செஞ்ச உதவிக்கு கைமாறா துறவிகிட்ட அவங்களுடைய குறைகளை சொல்லி ஒரு நல்ல தீர்வோட அவங்கள போய் சந்திக்கணும். அவங்க 3 பேரோட குறைகளுக்கு தீர்வு கேட்டா என்னோட குறைய சொல்ல முடியாது. அவங்க 3 பேருக்கும் கொடுத்த வாக்கையும் நான் காப்பாத்தணும். ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில மாட்டிக்கிட்டேனே. சரி பரவாயில்ல, அவங்க 3 பேரோட உதவியால தான் இன்னைக்கு இந்த துறவிய பார்க்கிற பாக்கியமாவது நமக்கு கிடைச்சதே. அதனால அந்த 3 பேரோட குறைகள் மட்டும் துறவி கிட்ட சொல்லி தீர்வுகளை கேட்டுட்டு போலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறா அந்த இளம்பெண். அதுக்கப்புறம் அந்த இளம்பெண்ணும் அந்த துறவிய பார்த்ததுக்கு அப்புறம் அந்த 3 பேரோட குறைகளையும் சொல்லி அதற்கான தீர்வையும் கேட்டுட்டு வர்றா. அந்த ஆத்த எப்படி கடந்து போக போறோம்னு யோசிச்சபடியே அந்த ஆத்தங்கர ஓரமா வந்து பார்க்கறா. அந்த இடத்துல அந்த இளம்பெண்ணை இறக்கி விட்ட அந்த முதியவர் அங்கேயே படகோட காத்துக்கிட்டு இருக்காரு. அத பார்த்ததும் அந்த இளம்பெண்ணுக்கு தன்னையே அறியாம தன் மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. உடனே அந்த படகுல ஏறி போய் உக்காந்துக்கிறா. அந்த முதியவரும் இந்த இளம்பெண்ணை பத்திரமா அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு கூட்டிட்டு வந்து இறக்கி விடுறாரு. அப்போதான் அந்த இளம்பெண் இந்த முதியவர்கிட்ட சொல்றா, ஐயா, உங்க வீட்டுக்கு பின்னால ஏதோ ஒரு மூட்டை இருக்காமே, அந்த மூட்டைய போய் பிரிச்சு பார்த்தா உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு அந்த துறவி சொன்னாரு. இத கேட்டதும் அந்த முதியவர், என்னது அந்த மூட்டையா? அது கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என் படகுல சவாரி பண்ணாரு. அவர் விட்டுட்டு போன மூட்டை தான் அது. அவரும் திரும்ப வருவாரு. அந்த மூட்டையை அவங்க கிட்ட கொடுக்கலான்னு வச்சிருக்கேன். அந்த மூட்டையில அப்படி என்ன இருந்திட போகுதுன்னு புலம்பியபடியே போய் அந்த மூட்டையை திறக்கிறாரு. திறந்து பார்த்தா அந்த முதியவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த மூட்டை முழுவதுமா ஒரே தங்க நாணயங்களா இருக்கு. அதை பார்த்ததும் அந்த முதியவர் அந்த இளம்பெண் கிட்ட, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல, எனக்கோ வயசு ஆயிடுச்சு, இனி எப்படி உழைச்சு சாப்பிடுறதுன்னு ரொம்ப கவலையா இருந்தேன். உன்னால என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. அதனால இதுல இருக்கக்கூடிய பாதி தங்க நாணயங்களை நீயே எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த இளம்பெண்ணும் அதை வாங்குறதுக்கு மறுக்கிறா. அதெல்லாம் எதுவும் வேணாம் முதியவரே, நீங்க எனக்கு செஞ்ச உதவியே போதும், இந்த தங்க நாணயங்கள் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றது சொல்றா. ஆனாலும் அந்த முதியவர் அந்த இளம்பெண்ணை விடல. இவ்வளவு காசை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், எனக்குன்னு எந்த தேவைகளும் கிடையாது, 3 வேளை உணவு கிடைச்சா போதும், அதுக்கு பாதி தங்க நாணயங்கள் எனக்கு இருந்தாலே போதும், அதனால தயவு செஞ்சு மீதி இருக்கிறத நீயே எடுத்துட்டு போயிடு அப்படின்னு அந்த முதியவர் ரொம்ப வற்புறுத்தி சொன்னதால அந்த இளம்பெண்ணுக்கு மறுக்க முடியாம அந்த தங்க நாணயங்களை வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து புறப்படுறா. ஒரு வழியா ஒரு கிராமத்தையும் கடந்து வந்துடுறா. அந்த கிராமத்துல தான் தங்கறதுக்கு இடமும் கொடுத்து சாப்பிடுறதுக்கு உணவும் கொடுத்த அந்த பெண்மணியோட வீட்டுக்கு போறா. துறவி அவகிட்ட கொடுத்த மருந்துகளை எடுத்து அந்த பெண்மணி கையில கொடுக்கறா. இந்த மருந்து சாப்பிட்ட 12 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்க கணவன் பழையபடி நல்லாயிடுவார்னு துறவி சொன்னதா சொல்லி அந்த மருந்துகளையும் கொடுத்து சாப்பிட சொல்றா அந்த இளம்பெண். அந்த பெண்மணியும் நம்பிக்கையோட அந்த மருந்துகளை வாங்கிட்டு இரவு நேரம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல இந்த வழியா போறது அவ்வளோ நல்லா இருக்காது. இன்னைக்கு ஒரு நாள் பொழுது இங்க படுத்து இருந்துட்டு காலையில எந்திரிச்சு போங்க அப்படின்றது சொல்றாங்க. இத கேட்டதும் அந்த இளம்பெண்ணும் இரவு பொழுது அங்கேயே கழிச்சிட்டு காலையில தன் ஊருக்கு போகலாம்னு புறப்படுறா. அந்த நேரம் பார்த்து அந்த பெண்மணி ஓடி வந்து, இங்க பாரு, நீ சொன்னது மாதிரியே என் கணவன் குணமாயிட்டாரு,
சாக கிடந்த என் கணவனை நீ பிழைக்க வச்சிட்ட, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. உடனே அந்த இளம்பெண்ணம்மா, எதுவும் என் கையில இல்ல, துறவி என்கிட்ட கொடுத்த மருந்துகளை தான் நான் உங்ககிட்ட வந்து கொடுத்தேன், நீங்க நன்றி சொல்லணும்னா அந்த துறவிக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றா. அவளுடைய தன்மையான பக்குவமான குணத்தை பார்த்ததும் அந்த தம்பதிகள் அவள் தன் பிள்ளையா தத்தெடுக்கிறாங்க. அதை எடுத்து அவங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அவ பேர்ல எழுதி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இளம்பெண்ணம்மா, நான் பக்கத்து கிராமத்திற்கு போக வேண்டியிருக்கு, என்னோட இந்த துறவிய பார்க்க போன பயணத்துல பக்கத்து கிராமத்தை சேர்ந்த பாட்டி எனக்கு உதவி செஞ்சாங்க, அதுக்கு கைமாற நான் அந்த பாட்டியோட குறைய துறவி கிட்ட சொல்லி அதற்கான தீர்வை திரும்ப வந்து சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இதை கேட்டதும் அந்த அம்மா, சரிம்மா நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இளம்பெண்ணும் அங்கிருந்து புறப்பட்டு பக்கத்து கிராமத்துல தனக்கு தண்ணி கொடுத்து உதவி செஞ்ச அந்த பாட்டியோட வீட்டுக்கு போய் துறவி சொன்ன தீர்வையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. பாட்டி, உங்க பேரனுக்கு பொதுநலமா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சா அடுத்த நொடியே உங்க பேரனுக்கு கண் பார்வை வந்துரும்னு சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு நபரா பார்த்து உங்க பேரனுக்கு நல்லபடியா திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி முதியவர் அவளுக்கு கொடுத்த அந்த தங்க நாணயங்கள் எல்லாத்தையும் தான் அந்த பாட்டி அம்மா கையில கொடுத்து, பாட்டி இந்த தங்க நாணயங்களை வச்சு உங்க பேரனோட திருமணத்தை நல்லபடியா நடத்தி முடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இத கேட்டதும் அந்த பாட்டி, உன்னை விட ஒரு நல்லவளையும் பொதுநலமா இருக்கக்கூடியவளையும் நான் எங்கன்னு போய் தேடுவேன், உனக்கு ஆட்சேபனை இல்லைனா என்னுடைய பேரனை நீயே திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் அந்த இளம்பெண் ரொம்ப தயக்கத்தோடு நின்னுட்டு இருந்த அதுக்கப்புறம் அந்த பாட்டியோட கண்கள்ல கண்ணீர் வந்ததை பார்த்ததும் அந்த இளம்பெண்ணால மறுக்க முடியல. உடனே அந்த இளம்பெண் தன் அம்மா அப்பாக்கு தகவல் அனுப்புறா. சிறிது நேரம் கழித்து அந்த பாட்டியோட வீட்டுக்கு அந்த இளம்பெண்ணை தத்தெடுத்த அந்த தம்பதியும் வந்துட்டாங்க. அப்புறமே அந்த இளம்பெண் நடந்த எல்லா விஷயங்களையும் அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்றா. அதுக்கப்புறம் அவங்களும் திருமணத்திற்கு சரின்னு சொல்றாங்க. உடனே அந்த பாட்டியும் அந்த இளம்பெண்ணோட அப்பா அம்மாவும் சேர்ந்து பாட்டியோட பேரனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. துறவி சொன்ன மாதிரியே கல்யாணமான அடுத்த நொடியே அந்த பையனுக்கு பார்வை வந்துடுது. அந்த இளம்பெண் தான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அந்தஸ்தோடவும் நீண்ட நாளா தனக்கு திருமணம் ஆகலைங்கிற மனக்கவலையும் போய் நல்ல வாழ்க்கை துணையோட தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறா. இந்த கதையில ரொம்பவே முக்கியமான கருத்து ஒண்ணு மறைஞ்சிருக்கு. அதுதான் சுயநலமற்ற பொது நலத்திற்கு கிடைச்ச வெற்றி. இந்த கதையை கேட்டதும் ஒரு சிலர் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு இதை யோசிப்பீங்க. எந்த ஒரு விஷயமுமே நம்ம பார்க்குற கண்ணோட்டத்துல தான் இருக்கு. இந்த கதையிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து, இந்த கதையில வந்த இளம்பெண்ணுக்கு என்னதான் மனக்கவலைகள் குறைகள் இருந்தாலும் தனக்கு உதவி பண்ணவங்களுக்கு நன்றி, கடனா ஏதாவது செய்யணுங்கிற எண்ணத்துல சுயநலமா யோசிக்காம பொதுநலமா யோசிச்சதால அவளுடைய வாழ்க்கை அவ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சிகரமாக மாறி இருக்கு. ஒரு கிராமத்துல ஒரு சின்ன குடிசைய வீடு. அந்த வீட்டுல ஜென் துறவி ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அந்த துறவிக்கு ஒரு சில சீடர்கள் இருந்தாங்க. அந்த சீடர்கள்ல ஒரு சீடர் மட்டும் எப்ப பார்த்தாலும் ரொம்ப சோகமாகவும் ரொம்ப குழப்பத்தோடையும் எந்த நேரமும் வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி தன்னோட மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தாரு. இத பார்த்த அந்த ஜென் துறவி இந்த பிரச்சனையிலிருந்து அந்த சீடனை வெளியே கொண்டு வர ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தாரு. ஒரு நாள் அந்த ஜென் துறவி அந்த சீடனையும் கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போறாரு. அப்படி போகும்போது அவங்க போற வழியில ஒரு பெரிய ஆறு ஒண்ணு வருது. அந்த ஆற்றை கடந்த மட்டும்தான் பக்கத்து கிராமத்துக்கு அந்த துறவிக்கும் அந்த சீடனாலும் போக முடியும். அந்த ஆற்றை கடக்கணும்னா அவங்க 2 பேருமே நடந்து போய் தான் ஆகணும். அப்புறம் அந்த ஜென் துறவி, நான் முன்னாடி போறேன், நீ என் பின்னாடி தொடர்ந்து வா அப்படின்னு அவர் சீடன் கிட்ட சொல்லிட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த சீடனும் அப்படியே ஆகட்டும் குருவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு 2 பேரும் கால் எடுத்து வைக்கிறாங்க. உடனே பின்னாடி இருந்து ஒரு பொண்ணோட குரல் கேக்குது. அந்த துறவியும் சீடனும் உடனே திரும்பி பார்க்கிறாங்க. அங்க ஒரு பெண் கையில ஒரு மஞ்சப்பைய வச்சுட்டு நிக்கிறாங்க. அந்த பெண் அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போக முடியல. அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த துறவி கிட்ட உதவி கேட்கிறாங்க.
துறவியே, நான் சீக்கிரமா இந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போகணும். என்னோட குழந்தை அந்த கிராமத்துல உடம்புக்கு முடியாம இருக்கிறான். என் பிள்ளைக்கு மருந்து வாங்க தான் நான் இங்க வந்தேன். ஆனா இப்போ நான் வந்த படகுல ஒரு ஓட்டை விழுந்து இருக்கு. அதனால இந்த படகு வச்சுக்கிட்டு என்னால இந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போக முடியல. என்னால நடந்தும் இந்த ஆற்றை கடக்க முடியல. அதனால நீங்க என்ன உங்க தோள் மேல தூக்கிட்டு இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஜென் துறவியும் அந்த பெண் கேட்டபடியே தன்னோட தோள் மேல அந்த பெண்ணை தூக்கிட்டு அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போய் கிராமத்துல அந்த பெண்ணை பத்திரமாக இறக்கி விடுறாரு. இதையெல்லாம் பார்த்த சீடனுக்கு ஆச்சரியம் தாங்கல. ஏன்னா துறவியா இருக்கும் பட்சத்துல பெண்களை தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த துறவியும் தன்னோட சீடர்களுக்கு அந்த கட்டுப்பாட்டை சொல்லி கொடுத்துதான் பாடம் நடத்தியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அந்த துறவியே அந்த கட்டுப்பாடு எல்லாத்தையும் மீறிட்டாரு. அந்த பொண்ணை தன்னுடைய தோள் மேல் சுமந்துக்கிட்டு ஆற்றை கடந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்காரு. ஏன் அப்படிங்கிற குழப்பத்திலேயே அந்த ஊர் வரைக்கும் வராரு அந்த சீடன். இத பத்தி தன்னோட குருவாகி அந்த துறவிகிட்ட கேட்கறதுக்கு அவருக்கு பயமா இருக்கு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் குரு இல்லையா? அதனால அந்த பயத்தோட எதுவும் கேட்காம அந்த துறவி பின்னாலேயே அந்த கிராமத்துக்கும் வந்து சேர்ந்துடுறாரு அவரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் இதை பொறுக்கவே முடியல. இது எப்படியாவது நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு துறவிகிட்ட கேட்கிறாரு. குருவே, நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தின்படி பெண்களை நாம தொடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடு. ஆனா இன்னைக்கு நீங்களே அதை மீறிட்டீங்களே. இது சரியா தவறான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என் மனசுல இருக்கிற பாரம் என்னை விட்டு போகவே போகாது. இவ்வளவு நேரம் இந்த குழப்பத்தை பாரமா நான் தூக்கிட்டு சுமந்தது போதும். இதுக்கப்புறம் என்னால முடியாது. அதனால இப்பவே என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க குருவே அப்படின்னு அந்த சீடன் கேட்கிறாரு. தன்னுடைய சீடன் கேட்ட இந்த கேள்விக்கு அந்த துறவி கொஞ்சம் கூட கோவப்படாம சிரிச்சபடியே அந்த சீடனுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சீடனே, அந்த பெண்ணை தூக்கினதால எனக்கு ஏற்பட்ட பாரத்தை விட உனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பாரம் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கே. நான் என்னோட பாரத்தை அந்த ஆற்றை கடந்து வந்து அந்த பெண்ணை அங்க இறங்கி விட்டதுமே என்னை விட்டு போயிடுச்சு. ஆனா உனக்கு இருக்கிற பாரம் தேவையில்லாத விஷயங்களை உன் மனசுக்குள்ள போட்டு நீ திரும்ப திரும்ப அதையே யோசிக்கும் போது உன்னுடைய பாரமும் பெருசா ஆகிட்டே போகும். அதனால அதை உன்னால இறக்கி வைக்கவே முடியாது. ஆபத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நாம செய்யற சிறு உதவி என்கிறது அந்த கடவுளுக்கு செய்யறதுக்கு சமம். ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது அது ஆணா பெண்ணா இல்ல ஏழையா பணக்காரனா அப்படிங்கிறத யோசிக்கவே கூடாது. அந்த ஆற்றை கடந்ததுமே என்னோட பாரத்தை நான் இறக்கி வச்சிட்டேன். ஆனா நீ இன்னும் அந்த பாரத்தை சுமந்தபடியே வந்ததுனால தான் நாம கடந்து வந்த பாதையில நடந்த எத்தனையோ சுவாரஸ்யமான விஷயங்கள் கவனிக்க தவறவிட்ட. நாம கடந்து வந்த பாதையில மயில் தன்னுடைய தோகையை விரிச்சு அழகா ஆடிக்கிட்டு இருந்த காட்சியை நீ பார்க்கல. அங்கிருந்த மரத்துல ஒரு குருவி தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டும் காட்சியை நீ பார்க்கல. யானை கூட்டம் தன்னுடைய குட்டிகளோட அந்த சாலையை கடந்ததையும் நீ பார்க்கல. குரங்குகள் கிளைக்கு கிளை, மரத்துக்கு மரம் அழக தாவுனதை நீ பார்க்கல. அங்கிருந்த அருவியை பார்க்கல, இயற்கையை பார்க்கல. அங்கிருந்த செடிகள்ல பூக்கள் பூத்து குலுங்கும் மலர்களை நீ பார்க்கல. ஆக மொத்தம் நாம கடந்து வந்த பாதையில நம்ம மனசுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய எத்தனையோ விஷயங்களை நீ பார்க்கல. அதுக்கு காரணம் தேவையில்லாத விஷயங்களை உன்னோட மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு அத பாரமா உன்னோட தலையில சுமந்திட்டு இவ்வளவு தூரம் நீ வந்திருக்க. இப்படி தேவையில்லாத விஷயங்களை நீ சிந்தித்தபடியே வந்ததால நீ கடந்து வந்த பாதையில நீ தொலைத்தது விலை மதிக்க முடியாத உன்னோட மகிழ்ச்சியும் மன அமைதியையும் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஜென் துறவி முடிக்கிறாரு. இந்த கதை ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறது. கடந்தவற்றை பிடித்து வைத்திருப்பதே நம்முடைய துயரத்திற்கு காரணம். ஒவ்வொரு முடிவும் புதிய தொடக்கத்தை அளிக்கிறது. முன்னேறி வாழ்ந்தால் வாழ்க்கை எளிதாகும். நாமளும் நம்ம வாழ்க்கையில முடிஞ்சு போன விஷயத்தை எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சு நிகழ்காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நம்மளால மாற்ற முடியாது. இந்த உலகத்துல மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நம்ம வாழ்க்கையும் நாம நினைச்சது மாதிரி நிம்மதியாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாறும் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும்.
இன்னைக்கு வேணும்னா நாம வாழ்ற வாழ்க்கையில பல துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க விரும்பின வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சு போன விஷயத்த மனசுல வச்சு திரும்ப திரும்ப யோசிக்கிறதுனால உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. அதனால உங்க மன அழுத்தம் தான் அதிகமாகும். இதனால உங்க நிகழ்கால வாழ்க்கையும் இழந்து விடாதீர்கள். நாம இந்த உலகத்துல வாழ்ந்து வந்த சக்சஸ்ஃபுல் பீப்புளோட கடந்த கால வாழ்க்கையில அவங்க எவ்வளோ கஷ்டங்கள், தோல்விகள் எதிர்கொண்டு இருப்பாங்கன்றது தெரியுமா? உதாரணத்திற்கு நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கோங்க. அவருடைய கடந்த கால வாழ்க்கையில எவ்வளவு தோல்விகளை சந்தித்து பிறகு இந்தியாவின் ஏவுகணை நாயகனானார். அதற்கு காரணம் அவர் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்து வெற்றியை நோக்கி பயணித்தார். இறுதியில் வெற்றியையும் ஈட்டினார். மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். எவர் ஒருவர் அந்த கஷ்டங்களை பற்றி யோசிக்காம தன்னுடைய லட்சியத்தை நோக்கி நகர்கிறாரோ அவருக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். தோல்விகள் தான் வெற்றியின் முதல் படிக்கட்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. தோல்விக்கு பின் வெற்றி அப்படின்னு என்பதை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி யோசிச்சு துவண்டு மூளையில கிடைப்பதை காட்டிலும் அதை கடந்து போவதே மேல். தன்னம்பிக்கை விடாமுயற்சியோட ஒரு விஷயத்தை நோக்கி பயணிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில மோட்டிவேட் பண்ணியிருக்கு என்று நம்புறேன். மலையின் அருகே அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமத்தில் மணி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு வயது 12. ஒரு நாள் அவனுடைய அப்பா மரத்திலிருந்து விழுந்து காலில் காயப்பட்டது. இதனால் அவருக்கு வேலைக்கு செல்ல முடியாத நிலை வந்தது. மருத்துவ செலவுகளுக்காக அவர்கள் வீட்டு இருந்த வைக்கோல் வரைக்கும் விற்க வேண்டியதாயிற்று. அம்மா, நாம் என்ன செய்வோம்? மணி கண்ணீர் விட்டு கேட்டான். அவனது அம்மா அவன் தலையை தடவி கொடுத்து கொண்டே, மணி, இங்க பாருப்பா, கஷ்டங்கள் என்பது மழைத்துளிகள் போன்றவை. நம்மை நனைக்கும், ஆனால் நம்மை வளமாக்கும் என்றாள். அடுத்த நாள் காலையில் மணி கிராமத்தில் இருந்த துறவியை சந்திக்க சென்றான். துறவி ஒரு பழைய ஆலமரத்தடியில் அமர்ந்திருந்தார். அவரிடம் மணி தன் கஷ்டங்களை சொன்னான். துறவி சிரித்துக்கொண்டே ஒரு வாழை இலையை எடுத்தார். அதில் ஒரு சிறிய துளையை போட்டார். பிறகு மணியிடம் துறவி சொன்னார், இந்த துளை வழியாக மழைத்துளி விழுந்தால் என்ன ஆகும் என்று கேட்டார். மணி தலையை அசைத்து சொன்னான், துளை பெரிதாகி இலை கிழிந்துவிடும் என்றான். அதன் பிறகு துறவி, சரி, இந்த இலையை இப்படி வளைத்தால் என்னவாகும் தம்பி என்று கேட்டுக்கொண்டே துறவி இலையை சிறிது வளைத்தார். அப்போது அந்த சிறிய துளையில் விழுந்த நீர் வழிந்து ஓடியது. பிறகு துறவி மணியிடம் மெதுவாகச் சொன்னார், கஷ்டங்களும் இப்படித்தான். நாம் உறுதியாக இருந்தால் அவை நம்மை தாண்டி ஓடிவிடும். ஆனால் நாம் வலுவிழந்தால் அது நம்மை துளைத்துவிடும் என்றார். மணிக்கு துறவியின் வார்த்தைகளை கேட்டபின் நம்பிக்கையும் மன தைரியமும் கிடைத்தது. மணி வீடு திரும்பிய போது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவன் கிராமத்தில் இருந்த கடைக்கு சென்று தன் பழைய பள்ளி புத்தகங்களை விற்று சில காய்கறி விதைகளை வாங்கினான். அவன் தன் வீட்டின் முன் இருந்த சின்ன முற்றத்தில் அவன் அம்மாவுடன் சேர்ந்து ஒரு சிறிய தோட்டம் அமைத்தான். முதல் வாரம் கடும் வெயிலில் பல செடிகள் வாடின. மணிமனம் சோர்ந்து துறவியிடம் சென்றான். மணி துறவியிடம் நடந்த எல்லாவற்றையும் கூறினான். துறவி அவனை தன் வீட்டின் அருகில் இருந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க சொன்னார். பிறகு மணி துறவிக்கு நன்றி கூறி அங்கிருந்து புறப்பட்டான். வழியில் மணி தன் தோட்டத்திற்கு தண்ணீர் கிடைத்ததை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். மறுநாளிலிருந்து மணி காலையில் எழுந்து அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து தோட்டத்திற்கு கொண்டு சென்றான். 3 மாதங்களுக்குப் பிறகு அவனது சிறிய தோட்டம் பச்சை கம்பளம் போல் அழகாக தோற்றமளித்தது. அவன் தன் வீட்டின் முன் தன் அம்மாவுடன் சேர்ந்து காய்கறிகளை வியாபாரம் செய்தான். மணியின் தோட்டத்து காய்கறிகள் நல்ல ஆரோக்கியமான காய்கறிகளாக இருந்ததால் கிராமத்தார்கள் மணியிடமிருந்து காய்கறிகளை வாங்க ஆரம்பித்தனர். திடீரென ஒரு நாள் பலத்த மழை பெய்தது. அந்த மழையில் மணியின் தோட்டம் பாழாகிவிட்டது. மறுநாள் அவன் மீண்டும் துறவியிடம் சென்றான். ஆனால் மணியின் முகம் மிகவும் சோகமாக காட்சியளித்தது.
மணி துறவியிடம் நேற்று இரவு பெய்த மழையில் என் தோட்டத்தில் தண்ணீர் தேங்கி என் செடிகள் பாழாகிவிட்டது என்று சொல்லியபடி மணியின் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. துறவி அருகிலிருந்த ஒரு பாறையை காட்டி, இந்த பாறையை பார், இதிலுள்ள சிறிய பள்ளங்கள் எப்படி உருவாயின என்று கேட்டார். அதற்கு மணி, அந்த பாறையின் மீது தொடர்ந்து தண்ணீர் விழுந்ததால் துறவியே. ஆம், சரியாக சொன்னாய். இன்னும் உன் வாழ்க்கையில் இது போன்ற நிறைய மழை வரும். ஆனால் நீ தொடர்ந்து முயற்சி செய்தால் அந்த அனுபவங்கள் உன்னை வலிமையானவனாக்கும் என்று கூறி மணியை அந்த ஊரில் இருந்த விவசாயியிடம் கூட்டி சென்றார். பிறகு மணி அந்த விவசாயியிடம் ஆலோசனை கேட்டு அறிந்தான். மணி மீண்டும் தோட்டத்தை சரி செய்தான். இந்த முறை அவன் மழைக்கு தயாராக கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்தான். அப்படியே ஒரு வருடம் கழித்து அவர்களது குடும்பம் மீண்டும் பழைய நிலைக்கு வந்தது. மணியின் தோட்டத்தில் உள்ள காய்கறிகள் கிராமத்தில் பிரபலமாக இருந்தது. ஒரு நாள் துறவி மணியை சந்திக்க மணியின் வீட்டிற்கு வந்தார். துறவி மணியிடம்தான் இந்த கிராமத்தில் இருந்து வேறு இடத்திற்கு செல்வதாக கூறினார். இதை கேட்டதும் மணியின் கண்கள் கலங்கியது. பிறகு துறவி தன் பையில் இருந்து ஒரு சிறிய மூடிய பானையை எடுத்து மணியிடம் கொடுத்தார். மணி அதை திறந்து பார்த்தான். அதில் ஒரு விதை இருந்தது. துறவி மணியிடம், இதை உன் வீட்டின் அருகே புதை என்றார். இது என்ன விதை என்று கேட்டான் மணி. அதற்கு துறவி, ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை வளர்க்கும். நீ அதை அழிக்க முயற்சி செய்யாதே, மாறாக அதிலிருந்து கற்றுக்கொள். இந்த வார்த்தைகளை உன் நினைவில் வைத்துக்கொள். எப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் நீ இந்த மரத்தை பார், அது உனக்கு இந்த வார்த்தைகளை நினைவூட்டும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் துறவி. அழகான சின்ன கிராமத்துல அக்கா தம்பி 2 பேர் வாழ்ந்து வந்தாங்க. இதுல தம்பிக்கு பார்வை தெரியாது. அதனால பெரும்பாலான நேரங்கள்ல அவர் வீட்டிலேயே தான் இருந்தாரு. அவங்களுக்கு கொஞ்சம் விவசாய நிலம் இருந்தது. அந்த விவசாய நிலத்துல அக்கா விவசாயம் செய்து அவங்களோட வாழ்க்கையே ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை தொடர்ந்து ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருந்தது. அது என்னன்னா, அவங்களோட பயிர்கள் எல்லாம் அருகில் இருந்த காட்டுல இருந்து வந்த விலங்குகள் நாசம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு ரொம்ப இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்த அக்காக்கு ஒரு திட்டம் உதிச்சது. அது என்னன்னா, தன்னோட தம்பிய வயல்களுக்கு நடுவுல ஒரு சின்னதா குடிசை போட்டு அங்க தங்க வச்சிட்டாக்க விலங்குகள். அங்க வரும்போதெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு தம்பி பெருசா சத்தம் எழுப்பி பயப்படுத்தி அந்த விலங்குகள் எல்லாம் அங்கிருந்து ஓட வச்சிடலாம் அப்படின்னு யோசித்தவ தம்பி கிட்ட இந்த திட்டத்தை பத்தி சொன்னான். அதை கேட்ட தம்பிக்கும் கண்டிப்பா செஞ்சிடலாம் அக்கா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வயல்களுக்கு நடுவுல ஒரு சின்ன குடிசையை கட்டி அதுல தம்பிய தங்க வச்சாங்க. இப்ப விலங்குகள் அங்க வந்தாக்கா தம்பி விலங்குகள் வர்ற சத்தத்தை கேட்டு பெருசா சத்தம் எழுப்பி பயமுறுத்தி அங்கிருந்து விலங்குகளை துரத்தி விட்டுட்டே இருந்தாரு. இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்படிதான் ஒரு நாள் அந்த நாட்டோட அரசர் காட்டுல வேட்டையடிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர் வேட்டையாட போன ஒரு மான் ஒண்ணு அவகிட்ட இருந்து தப்பிச்சு இந்த அக்கா தம்பிகளோட வயல்கள் வழியா ஓடுச்சு. அந்த மான் ஓடுற சத்தத்தை தம்பியும் கேட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வந்த அரசர் இவகிட்ட இந்த பக்கமா ஒரு மான் ஓடிச்சே பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு தம்பி என்ன சொன்னாரு? அரசே, நான் பார்வையற்றவன், நான் பார்க்கல. ஆனா இந்த பக்கம் அந்த மான் ஓடிச்சு, அந்த சத்தம் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அரசன், ஓ அப்படியா, இப்ப எவ்வளோ வேகமா ஓடிச்சு, இப்ப போனா எங்களால அந்த மானை பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பார்வையற்றவர் என்ன சொன்னாருன்னா, அரசரே, நீங்க அந்த மானை வேட்டையாடக்கூடாது, அது பாவம் அப்படின்றது சொல்றாரு. அதுக்கு அரசர், ஏன் மானை வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே, அரசே, அது ஒரு பெண் மானு, அதுவும் இல்லாம அந்த மான் ஒரு கர்ப்பிணியா இருக்கு, அதனால அந்த மானை நீங்க வேட்டையாடக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு இந்த கண் பார்வையற்றவர். அதுக்கு அரசர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னப்பா சொல்ற, நீ உனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்ற, ஆனா அந்த மான் ஒரு கர்ப்பிணி மான் அப்படின்னு சொல்றியே, உனக்கு எப்படி தெரியும்? என்ன நீ என்ன பொய் சொல்றியா அப்படின்னு கொஞ்சம் சத்தம் போட்டாரு அரசர். அதோட நிக்காம அரசர் தன்னோட ஒரு வீரர்கிட்ட, நீ இந்த பக்கமா ஓடி போய் அந்த மான் அங்க இருக்கான் பாரு, அப்படி இருந்தா அந்த மான் ஒரு கர்ப்பிணி மானா அப்படின்றத பார்த்துட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னு கட்டளையிட்டாரு.
கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்த அந்த அரசரோட காவலர் மன்னா அவர் சொன்னது சரிதான். அந்த மான் வந்து கர்ப்பமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அத கேட்ட அரசருக்கு ஒரே பெரிய ஆச்சரியம். எப்படி இப்படி பார்வை இல்லாத ஒருத்தர் அந்த மான் வந்து கர்ப்பிணி மான்னு எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த கண் பார்வையற்றவர்கிட்ட கேக்குறாரு அரசர். இங்க பாருப்பா, நீ கண் பார்வை இல்லைன்னு சொல்ற. ஆனா இந்த பக்கம் ஓடிப்போன மான் ஒரு கர்ப்பிணி மான் அப்படின்னு சொல்ற. எது உண்மைன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. உனக்கு உண்மையிலேயே கண் பார்வை தெரியுமா தெரியாதான்னு அது எனக்கு தெரியல. அதனால உனக்கு இன்னொரு வேலை வைக்கிறேன். அந்த காரியத்தை நீ சரியா செஞ்சேன்னா உனக்கு கண் பார்வை இல்லைன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த தம்பி சொல்லுங்க அரசே, என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. அப்போ அரசர் இந்த தம்பி எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சொன்னாரு. அது என்னன்னா, இந்த நாட்டோட அரசி இந்த அரசருக்கு உண்மையா இருக்காங்களா இல்லையா நீங்க தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு அந்த தம்பி கிட்ட கேட்டாரு. அத கேட்ட அந்த கண் பார்வை அற்றவருக்கு ஒரே அதிர்ச்சியாயிடுது. அரசே, நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம நாட்டு அரசி உங்களுக்கு உண்மையா இருக்காங்களா இல்லையான்னு நான் பார்த்து சொல்லணுமா? இது என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டாரு அந்த தம்பி. அதுக்கு அரசர் கோபமா, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்னதை உன்னால செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த கண் பார்வை இல்லாதவர், அரசே நீங்க சொல்றீங்க அதுக்காக செய்றேன். ஆனா நான் சொல்றத நீங்க செய்யணும். அப்பதான் என்னால கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் அப்படின்றது சொன்னாரு. அதுக்கு அந்த அரசர், உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, நான் செய்றேன். ஆனா நான் சொன்ன காரியத்த சரியா செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது சொன்னாரு. அதுக்கு அந்த கண் பார்வை இல்லாதவர், நீங்க என்னையும் அரசியையும் ஒரு அறையில தனியா பேசுற மாதிரி விடணும் அப்படின்ட்டு சொன்னாரு. அத கேட்ட உடனே அரசருக்கு அவ்ளோ கோபம் வந்துடுச்சு. என்ன தைரியம் இருந்தா நீ என்கிட்ட இந்த மாதிரி கேப்ப அப்படின்னு கத்துனாரு. அதுக்கு அந்த கண் பார்வை இல்லாதவர், அரசரே, இதுக்கு தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன். நான் என்ன சொன்னாலும் நீங்க செஞ்சு கொடுக்கணும். அப்பதான் நீங்க சொன்ன காரியத்த என்னால செய்ய முடியும். நீங்க நான் சொன்ன மாரி செஞ்சீங்கன்னா, நீங்க என்ன கேட்டீங்களோ, அத நான் சரி பார்த்து எது உண்மை, எது பொய் அப்படிங்கிறத உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்றது சொன்னாரு. அதுக்கு சரின்னு சொன்ன அரசர், அந்த கண் பார்வை இல்லாதவர அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனாரு. அங்க போன உடனே ஒரு ஒரு அறையில இந்த கண் பார்வை இல்லாதவர உட்கார சொல்லிட்டு, அந்த அறைக்கு அரசியையும் அனுப்பி வச்சாரு. அப்படி வந்து அங்க உட்கார்ந்த அரசிகிட்ட இந்த கண் பார்வை இல்லாதவர் வணக்கம் சொல்லிட்டு, அரசியே, நான் உங்கள தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாரு. அத கேட்ட உடனே அந்த அரசிக்கு அவ்ளோ கோபம் வந்துருச்சு. அந்த கண் பார்வை இல்லாதவரை அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வலி தாங்க முடியாத கத்திக்கிட்டே இருந்த அந்த கண் பார்வை அற்றவர் மெதுவா எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு அந்த அறைய விட்டு வெளியில வந்துட்டாரு. இந்த சத்தத்தை கேட்டு அங்க வந்து அரசர், இவங்கிட்ட என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் வந்து இப்படி கத்துற, என்ன ஆச்சு அப்படின்றது கேட்டாரு. அதுக்கு இந்த கண் பார்வை இல்லாதவர், அரசே, உங்க மனைவி உங்களுக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட அரசருக்கு அவ்வளோ கோபம் வந்துடுச்சு. அந்த கோபத்தோட அறைக்குள்ள போனவர் அந்த அரசிகிட்ட, இங்க பாரு, இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு நீ உண்மைய சொல்லணும். பொய் சொன்னனா உன்னோட தலை இங்க தரையில உருளும் அப்படின்னு. தன்னோட வாள் எடுத்துக்கிட்டு நின்னாரு ராஜா. அத பார்த்து பயந்து போன அரசி, அரசே, என்ன உங்களோட கேள்வி அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அரசர், நீ உண்மையிலேயே எனக்கு உண்மையாதான் இருக்கிறியா இல்ல துரோகம் பண்றியா அப்படின்னு கேட்டாரு. அத கேட்டு அரசிக்கு உண்மையெல்லாம் புரிஞ்சிடுச்சு. அந்த கண் பார்வை இல்லாதவர் தான் அரசர்கிட்ட உண்மைய சொல்லிட்டார் போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சவங்க தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக, அரசே உண்மைதான், நான் உங்களுக்கு உண்மையா இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாங்க. அத கேட்ட அரசருக்கு ஓரளவு திருப்தியும் வந்தது. ஏன்னா ரொம்ப நாளா அவங்க கிட்ட இருந்த சந்தேகத்துக்கு இப்போ விடை கிடைச்சிருச்சு. அதனால அறையிலிருந்து வெளியில வந்த அரசர் அந்த கண் பார்வை இல்லாத தம்பி கிட்ட போயிட்டு, நீ எப்படி இந்த உண்மையை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இந்த தம்பி, அரசே, நான் அரசிகிட்ட தொடலாமா அப்படின்னு கேட்டேன். ஆனா அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க உடம்பு முழுவதும் என்ன அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. உண்மையிலேயே அவங்க தொடக்கூடாது அப்படின்னு இருந்திருந்தாங்கன்னா என்ன ஏன் தொட்டடிக்கணும். அதனால அவங்க பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருந்தது. அதனாலதான் அவங்க உங்களுக்கு உண்மையா இல்லைன்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி முடிச்சார் அந்த கண் பார்வை இல்லாதவர். அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த அரசர், ரொம்பவும் புத்திசாலியா இருக்க, நான் உன்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்க போறேன், அதுக்கு சரியான பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு.
இது கேட்ட இந்த தம்பிக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது என்ன இந்த அரசர் கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் பயத்தோடவே சொல்லுங்க அரசரே, உங்க கேள்வி என்ன அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அரசர் அவர்கிட்ட, நான் உண்மையிலேயே என் தந்தையோட மகனா இல்ல வேற யாரோ ஒருத்தரோட மகனா அப்படின்னு கேட்டாரு. இத கேட்ட அந்த கண் பார்வை இல்லாதவருக்கு ஒரே பெரிய அதிர்ச்சி. இவரு கேக்குற கேள்வி எல்லாம் என்ன, இப்படி வில்லங்கமா இருக்கு அப்படின்னு பயந்து போன அந்த தம்பி, அரசரே என்ன விட்டுடுங்க, இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல மறுத்துட்டார் அந்த தம்பி. அதுக்கு அரசர் கொஞ்சம் கெஞ்சியபடி, இங்க பாருப்பா, இந்த கேள்வி என் மனச ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கான பதில் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இல்லனா வாழ்நாள் முழுவதும் இந்த கேள்வியோட நான் வாழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா சொன்னாரு. அதுக்கு அந்த தம்பி, அரசரே நீங்க கேக்குற கேள்விக்கு கண்டிப்பா பதில் சொல்றேன். ஆனா நான் சொல்ற பதில கேட்டு நீங்க எனக்கோ என்னோட அக்காக்கோ எந்த தண்டனையும் கொடுக்க கூடாது. எங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது. இது நீங்க சத்தியம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பதில சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அரசரும், கண்டிப்பா உங்களுக்கு நான் எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன். ஆனா நீ எனக்கு சரியான பதில சொல்லணும் அப்படின்னு கேட்டாரு. இப்போ அந்த தம்பி பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. அரசே, நீங்க உண்மையிலேயே உங்களோட தந்தையோட மகன் தான். ஆனா உங்களுக்கு உங்களோட தந்தையின் பாதிப்பை விட உங்க கூட நெருக்கமா இருக்கிற ஒரு கஞ்சத்தனமான வணிகரோட பாதிப்பு தான் உங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்க அவரை மாதிரியே தான் செயல்படுறீங்க அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட அரசருக்கு ஒன்னும் புரியல. சரி, நீ சொல்றது சரியா தப்பா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாரு அரசர். அதுக்கு அந்த தம்பி, அரசரே நீங்க உங்களோட அம்மா கிட்ட இதுக்கான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. அரசரும் வேக வேகமா அவரோட அம்மா கிட்ட போய், அம்மா தயவு செஞ்சு உண்மைய சொல்லுங்க, நான் உண்மையிலேயே என்னோட தந்தையோட மகன் தானா இல்ல வேற யாராவது ஓட மகனா அப்படின்றது கேட்டாரு. அதுக்கு அரசரோட அம்மாவும் அந்த தம்பி சொன்ன அதே பதில தான் சொன்னாங்க. நீ உண்மையிலேயே உன்னோட தந்தையின் மகன் தான். ஆனா நீ கஞ்சத்தனமா இருக்கிற ஒரு வணிகனோட நிழல்ல தான் இருக்க. அவரோட பாதிப்பு உனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்ட அரசனுக்கு அந்த கண் பார்வை இல்லாத தம்பி சொன்னது உண்மையான பதில்தான் அப்படின்னு கொஞ்சம் திருப்தி அடைஞ்சவர் திரும்ப அவகிட்ட போனாரு. அப்புறம், சரி நீ சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா நான் எப்படி ஒரு கஞ்சத்தனமான ஒரு வணிகனோட நிழல் என் மேல படிந்திருக்கு அப்படின்னு எப்படி சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே அந்த கண் பார்வை இல்லாதவர் பதில சொல்ல ஆரம்பிச்சாரு. அரசே, நான் உங்களுக்கு 2 பெரிய விஷயங்களுக்கான பதிலையும் விளக்கத்தையும் சொன்னேன். அந்த மான் எப்படி ஒரு கர்ப்பிணி மான் அப்படின்னு சொல்லி நீங்க செய்ய இருந்த பாவத்திலிருந்து காப்பாத்தனேன். அதே மாதிரி இந்த நாட்டோட அரசி உங்களுக்கு உண்மையா இல்லாம இருந்தது கண்டுபிடிச்சு அந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னேன். இப்படி இந்த 2 பெரிய விஷயங்களுக்கு தீர்வு சொன்ன எனக்கு நீங்க என்ன வெகுமதிகள் கொடுத்தீங்க, என்ன பரிசு கொடுத்தீங்க? எதுவுமே கொடுக்காம அடுத்தடுத்துன்னு கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனாலதான் சொன்னேன். நீங்க கஞ்சத்தனமான ஒரு வணிகன் உங்களுக்கு நிழல் மாதிரி இருக்கிறார். அவர் கொடுக்கிற ஆலோசனைகள் பேர்ல தான் நீங்க இந்த நாட்டாட்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு என்னால சொல்ல முடிஞ்சது அப்படின்னுட்டு அந்த கண் பார்வை இல்லாதவர் விளக்கம் கொடுத்தார். அதை கேட்ட அரசர் பெருசா சிரிச்சிட்டு அவங்கிட்ட, இங்க பாருப்பா, உனக்கு செல்வங்கள், தேவையான பொருட்கள் எல்லாமே தரேன். ஆனா நீ எனக்கு ஒரு விளக்கத்தை கொடு. உனக்கோ கண் பார்வை கிடையாது. ஆனா எது சரி எது தவறு அப்படிங்கிறத உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடியுது? இந்த திறனை நீ எப்படி வளர்த்துக்கிட்ட? அதுக்கான பதில சொல்லு அப்படின்றது கேட்டாரு அரசர். அதுக்கு அந்த கண் பார்வையற்றவர், அரசே, எனக்கு கண் பார்வை போனது சமீபத்துல தான். இதுக்கு முன்னாடி எனக்கு கண் பார்வை இருந்தது. அப்போ நான் ஒரு முனிவரோட ஆசிரமத்துல தங்கி இருந்தேன். அங்குதான் எனக்கு ஒரு மனிதரோட பேசும்போது அவங்களோட கண்களை பார்த்து, அவங்களோட முக பாவனைகள் பார்த்து, அவங்க செய்யற செயல்களை பார்த்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த வித்தைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட அரசருக்கு மேலும் ஒரு ஆர்வம் பொங்க, அவகிட்ட சொல்லுங்க சொல்லுங்க, அந்த வித்தையை எனக்கு கத்து கொடுங்க அப்படின்றது சொன்னாரு. அரசே,
அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம மத்தவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மனம் முதல்ல ஒரு அமைதி நிலையை அடையணும். நம்மளோட எண்ணங்கள் கடந்த காலத்தை பத்தியோ எதிர்காலத்துல என்ன நடக்குமோ அப்படிங்கிற அந்த சிந்தனைகளிலிருந்து வெளியில வந்து இப்ப நிகழ்காலத்துல நம்மளோட எண்ணங்களை கொண்டு வரணும். அதுக்கு ஒரு அமைதியான மனநிலைக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். அப்படி தயார்படுத்திக்கிட்டு நம்ம முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது இல்ல அவங்க செய்கிற செயல்களை பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட எண்ண ஓட்டங்கள் என்ன அப்படிங்கிறத கத்துக்க முடியும். அதனால முதல் விஷயமா நீங்க உங்களோட மனசு ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்து நிகழ்காலத்துக்கு கொண்டு வாங்க. தேவையில்லாத கடந்து போன எதிர்கால எண்ணங்களை மனசுல போட்டு குழப்பிக்காம நிகழ்காலத்துக்கு வரணும். அந்த பயிற்சியை முதல்ல தொடங்குங்க அப்படின்னு சொன்னாரு அந்த கண் பார்வை இல்லாதவர். அப்படி அந்த ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க யாரு ஒருத்தரோடு பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட கண்களை உத்து பாருங்க. கண்கள் பொதுவா பேசாதுதான், ஆனா கண்கள் நமக்கு நிறைய விஷயங்களை உணர்த்தும். கண்களோட அசைவையும் கண்களோட இயக்கத்தையும் நாம நல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு மனிதர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். உதாரணமா ஒருத்தரோட கண்கள் நாம பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இங்கேயும் பார்த்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க நாம பேசுறதுல எந்த ஒரு ஆர்வமும் இல்லாம அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிச்சு போலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தர் பேசும்போது அவரோட கண்கள் எதிரில் இருக்கிறவங்களோட கண்களை பார்க்காம மேலையும் கீழையும் பார்த்துக்கிட்டு அக்கம் பக்கம் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க உண்மையை சொல்லலை, பொய் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்துல பேசுறவங்க நம்ம கண்களை பார்த்து நேரடியா பேசுனாங்கன்னா அவங்க பேசுறதுல ஒரு உண்மை இருக்கு, அவங்க நம்ம கிட்ட பேசுறதுல ஒரு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தங்க பேசும்போது அவங்களோட கண் புருவங்கள் கீழ் நோக்கி வளைந்தது அப்படின்னா அவங்க ரொம்ப அதீத சிந்தனையில இருக்காங்க, அதிக கவலையில இருக்காங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அவங்களோட கண் புருவங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போது மேல் நோக்கி போகுது அப்படின்னா அவங்க ஒரு ஆச்சரியத்துல பேசுறாங்க, ஒரு எதிர்பார்ப்போட பேசுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட கருவெளி ரொம்ப பெருசா ஆகுது, பெருசா தெரியுதுன்னா அவங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அந்த கருவெளிகள் ரொம்ப சின்னதா போகுதுன்னா அவங்களுக்கு நீங்க பேசுறது பிடிக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மற்றவங்களோட முக பாவனைகள் வச்சு கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட எண்ண ஓட்டங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் அரசரே அப்படின்னு சொன்னான் அந்த கண் பார்வை இல்லாதவர். உதாரணமா நீங்க ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரோட நெற்றி சுருங்கி அதுல கோடுகள் தோன்றுச்சுன்னா அவங்களுக்கு நீங்க பேசுறதுல எந்த ஒரு உடன்பாடு இல்லை, நீங்க பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல, இல்ல ஏத்துக்க முடியாத கருத்துக்களை நீங்க சொல்றீங்க அப்படின்னு அர்த்தம். அதே நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தங்களோட வாய்ப்பகுதி கீழ் நோக்கி நகருது அப்படின்னா அவங்க நீங்க பேசுறது பிடிக்காம அங்கிருந்து கிளம்புறதுக்கு வழி தேடுறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க முகத்துல ஒரு புன்னகையும் அகன்ற விழிகளும் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு நீங்க பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க மேல ஒரு பிடித்தம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க பேசுறவங்களோட உடல் மொழியை வச்சு கூட அவங்க என்ன ஓட்டங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்ன அந்த கண் பார்வையற்றவர் மேலும் தொடர்ந்தார். உதாரணமா நீங்க ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் தன் கைகளை வச்சியோ விரல்கள் வழியா எங்கேயோ தட்டிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க பேசுறதுல எந்த ஒரு ஆர்வமும் இல்லாம அங்கிருந்து கிளம்பி போகணும் அப்படிங்கிறதுல முனைப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கும்போது உங்களை நோக்கி வந்தாலோ இல்ல முன்னாடி குனிஞ்சு வந்தாலோ அவங்களுக்கு நீங்க பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்றத அவங்க உன்னிப்பா கவனிக்கிறாங்க, அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம்.
அதே மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கும்போது உங்க எதிரில் இருக்கிறவர் அடிக்கடி முகத்துல கை வச்சுக்கிட்டு முகத்தை தடவிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க நீங்க சொல்றத பத்தி எதையும் கவனிக்காம வேற ஏதோ விஷயங்களை ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஏதோ ஒரு கவலையில இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்படி நீங்க ஒருத்தங்க கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க கண்கள், அவங்களோட முக பாவனைகள், அவங்களோட உடல் மொழிகளை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, நீங்க பேசுறத பத்தி என்ன நினைக்கிறாங்க, உங்களை பத்தி என்ன ஒரு முடிவுக்கு வராங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும் அரசரே அப்படின்னு பதில் சொல்லி முடிச்சார் அந்த கண் பார்வை இல்லாதவர். அரசருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கண் பார்வை இல்லாதவருக்கு எவ்வளவு ஒரு தெளிந்த அறிவும் ஞானமும் இருக்கு. அவர் சொன்னபடியே நாமளும் இந்த வழிகளை பின்பற்றி மற்றவங்களை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தவர். அந்த கண் பார்வை இல்லாதவருக்கு அவருக்கு தேவையான செல்வங்களையும் பொருட்களையும் கொடுத்து சந்தோஷமா வழி அனுப்பி வைத்தார் அந்த அரசர். அந்த கண் பார்வை இல்லாத தம்பி தன் அக்கா கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் பத்தி சொன்னான். அதை கேட்ட அக்காவும் தம்பியோட அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் நினைச்சு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. மேலும் இது போன்ற நல்ல நல்ல கதைகளை தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் வேறு எந்த மாதிரி கதைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று காமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.